வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவையான டீ கிடைக்கிற வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் உளுந்தியும் கடலப்பருப்பு ஒரு கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாஸில் ஒரு மணி நேரம் தான் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் காற்றுக்கண்ண மாதிரி வரமிளகா, ஒரு 10 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு டீஸ்பூன் சோம்பு, இந்த மாதிரி மிக்ஸியில் கொரகொரப்பாக போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பும் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு வடை நல்லா கிரிப்ஸியாக வராது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவுலாம் அரைச்சிட்டு வந்த அப்புறம் பொடிசாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு என்ன மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிறுகீரை பொடிசாக நறுக்குனது. சிறுகீரை மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன கீரை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். கீரை நீங்கள் பயன்படுத்தும் போது பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பூண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ட்டு அர்த்தம். அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக விரிசல் விட்டுருச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நீங்கள் லைட்டாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வாங்க வடை சுட்டுக்கலாம். நான் கையில் தான் நான் தட்டி நடக்க போகிறேன். கையில் தட்டினாலே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் கையில் தட்டினேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வாழையில் கூட தாராளமாக தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நல்லா தட்டிட்டு ஒரு நடுவில் ஒரு ஓட்டை போடுங்க. ஏன் ஓட்டை போடுறோம்னா அப்போ தான் உள்ளே நல்லா வெந்துடும், நல்லா கிரிப்ஸியாக வரும். இப்போது போட்டோன்னே நல்லா திருப்பி போடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போடுங்க, இல்லைன்னா வடை பிரிஞ்ச மாதிரி ஆயிரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு மொறு மொறுன்ட்டு டீ கடை ஸ்டைலில் கீரை வடை ரெடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை வடைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சைடிஷ் என்னன்னா நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது தான். எங்கள் வீட்டு பிள்ளைங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் செய்யலை. நீங்கள் கம்பல்சரி நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக ஒரு ஈவினிங் ஃபுல்ஃபில் ஸ்நாக்ஸோடு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.